இஸ்திகாமத் இந்த ஷரியாத்தில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. இந்த கொண்ட தஃப்சீர்கள் எழுதுகிறாங்க. ஹசரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவங்களோட கவுல, நீங்கள் மார்க்கத்தில் நேரான பாதையில் எறீங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாசூமாக இருக்கிறாங்க, பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட நபியே, நீங்கள் பாவங்கள் பாதுகாக்கப்பட்ட நபிமார்களுக்கு தலைவராக இருக்கிறீங்க. நீங்களும் நேரான பாதையில் இஸ்திகாமத்தாக எறீங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களையோட ஈமான் கொண்ட உங்களை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் அவங்களோட ஷரியத்தில் அவங்க இஸ்திகாமத்தாக நேரான பாதையில் நியமமாக உறுதியாக இருப்பது மிக முக்கியமான கட்டளையாக இருக்குது. இஸ்திகாமத் அதை விட்டும் வளைகிறது, வலதுக்கு இடதுக்கு திரும்புறது, இது அல்லாஹ்விடத்தில் வெறுக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது. அல்லாஹ் தாலா அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த கட்டளை, அவங்களுக்கு வந்த கட்டளை அவங்களோட முடிகளை நரைக்க வச்சது. இமாமுனா பைஹக்கி ரஹிமஹுல்லா அவங்க சொல்கிறாங்க, இந்த ரெண்டு மாற்றங்களும், ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நெஞ்சில் அழக்கூடிய சத்தம் வந்து கொண்டே இருப்பதும், அவங்களோட முடிகள் நரைத்ததும், அது ரெண்டு விதமான பொறுப்புகளால் தான் உண்டானது. ஒன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வை அறியக்கூடியவர்களில் அவங்களுக்கு கிடைச்ச அல்லாஹ்வுடைய அறிமுகம் மாரிஃபத் ஆக உயர்ந்த தரத்தில் உள்ளது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அறிமுகம் அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தாலாவுடைய பயம், அல்லாஹ் தாலாட நம்பிக்கை, அச்சம் அது கூடுதலாக இருக்கும். இது முதலாவது காரணம். ரெண்டாவது காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மத்தை பற்றி மிக அதிகமாக கவலைப்படக்கூடியவங்களாக இருந்தாங்க. என்னுடைய உம்மத்துக்கு இந்த நலவு போய் சேர வேண்டுமே என்ற மிகப்பெரிய ஆவலில் இருந்ததால் தான் இந்த ரெண்டு சிஃபாத்துகளும் உண்டானது. ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நெஞ்சால் அந்த அழக்கூடிய ஓசை வந்து கொண்டே இருப்பதும், ரெண்டாவது அவங்களோட முடிகள் நரைத்ததும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எனவே நபிமார்கள் உம்மத்துக்கு இந்த விடயம் போய் சேர வேண்டுமே என்ற மிகப்பெரிய ஆவலில், கவலையில் தங்களை தாங்களே மாய்த்து கொள்வாங்க. ஏன் இந்த மனித சமுதாயம் அல்லாஹ்வை அறிய வேண்டும்? இந்த மனித சமுதாயம் அவங்களுக்கு கிடைக்க பெற்ற எல்லா வகையான ஆற்றல்களையும், எல்லா வகையான நியாமத்துகளையும், எல்லா வகையான அவங்களோட சக்திகளையும் அல்லாஹ்வை அறியக்கூடிய விடயத்தில் பாவிக்க வேண்டும், வேறு விடயங்களில் செலுத்திவிடக்கூடாது என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் நபிமார்கள் முழு முயற்சியாக பாடுபடுவாங்க. இந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஆற்றல்கள், இந்த சக்திகள், இந்த அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த தகைமைகள், இது ரெண்டு வகையான விடயங்களாக இருக்குது. ஒன்று அது அல்லாஹ்ட புறத்தால் அவர் கிடைத்த நியமத்தாக இருக்குது. ரெண்டாவது அந்த விடயங்கள் நியமத்தாக இருப்பது போல அந்த விடயங்கள் அமானிதமாக இருக்குது. எனவே இந்த நியமத்துகளையும் அமானிதங்களையும் இந்த மனிதன் சரியான வழியில் செலுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு விடயத்தில் தான் நபிமார்கள் உம்மத்துக்காக வேண்டி மிகவும் அதிகமாக கஷ்டப்படக்கூடியவங்களாக, பாடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க. எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்களுக்கு ஏனைய படைப்புகளுக்கு கொடுக்காத ஆற்றல்களை, நியமத்துகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். வேறு எந்த படைப்புகளுக்கும் கொடுக்காத மிகப்பெரிய உன்னதமான பாக்கியங்களை அல்லாஹ் இந்த மனிதனை கொடுத்திருக்கிறான். எந்த அளவுக்குண்டா, இந்த மனிதனை அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஹலீஃபாவாக வரக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு பொறுப்பையும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். என்னென்ன பாக்கியங்களாக இருக்குதோ அது ஒவ்வொன்றும் அமானிதங்களாக இருக்குது. தனக்கு கிடைக்க பெற்ற நியமத்துகளுக்கு அந்த மனிதன் நன்றி செலுத்துவது கட்டாயமாகிறது. அதே மாதிரி அமானிதம் என்ற ஒரு அடிப்படையில் பார்க்குற நேரம் அந்த ஒவ்வொரு அமானிதங்களும் எவ்வாறு அல்லாஹ் தாலா பாவிக்கப்படுறதை விரும்புகிறானோ அந்த ஒவ்வொரு அமானிதங்களையும் அல்லாஹ் அதனுடைய ஹக்குகளாக எதை வசிக்கிறானோ அதை ஒவ்வொரு மனிதனும் பூர்த்தியாக கொடுக்கறது
அவர் மீது மிகப்பெரிய கடமையாக இருக்குது, மிகப்பெரிய பொறுப்பாக இருக்குது. எனவே தான் மனிதன் என்ற அடிப்படையில் பார்க்குற நேரம் அல்லாஹ் தாலாட நியாமத்துகள் அது அமானிதங்களாக அவனுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்குது. அதிகமான நியாமத்துகளை அனுபவித்து கொண்டே இருக்கிறான். ஏனைய படைப்பினங்களுக்கு கொடுக்காத பாக்கியங்களை அல்லாஹ் இந்த மனிதனே கொடுத்திருக்கிறான். ஏன் இந்த மனிதன் அல்லாஹ்வை அறிய வேண்டும், அல்லாஹ்வை அறியக்கூடிய வழியில் தன்னை ஈடுபடுத்த வேண்டும், அதை நோக்கமாக வைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனுக்கு அதிகமான நியாமத்துகளை, அதிகமான அமானிதங்களை இவன் மீது கொடுத்திருக்கிறான். இவ்வளோ பாக்கியங்களும் கொடுக்கப்பட்டது அல்லாஹ் அறிவதற்காக வேண்டி என்று இருக்கிற நேரம் இந்த மனிதன் தன்னுடைய எல்லா வகையான சலாஹியத்துகளையும் உலகத்தின் மீது செலவழித்தான். உலகம் என்றா என்னது? அல்லாஹ்ட பார்வையில் ஒரு கொசுவுடைய இறக்கைக்கு கூட அளவு பொறுமதி இல்லாதது. ஆஹா, அப்போ இந்த மனிதன் தன்னுடைய முழு ஆற்றல்களையும் முழு முயற்சிகளையும் நோக்கமாக துன்யாவை ஆக்கிட்டான்டா அவருக்கு கிடைச்சிக்கிற நியாமத்துகளை உதாசீனம் செஞ்சிட்டாரு, அவருக்கு கிடைச்சிக்கிற அந்த பாக்கியங்களை வீணாக்கிட்டாரு. எது செய்ய வேண்டுமோ அல்லாஹ்வை அறிய வேண்டும் என்ற உயர்ந்த அந்த விடயத்தை விட்டுட்டும் அவர் அல்லாஹ்விடத்தில் பொறுமதி இல்லாத துன்யாவில் ஈடுபடுத்தினவராக கருதப்படுகிறார். எனவே இந்த மனிதன் தன்னுடைய அந்த அமானிதங்களை உதாசீனம் செஞ்சவராக கருதப்படுறாரு. இவருடைய ஆற்றல்களை துன்யான் மீது பாவிக்கிறதால முழு துன்யாவை இவர் அடைஞ்சாலும், ஆனால் இவர் அடைய வேண்டிய அல்லாஹ்வை அடையாததால் இவர் மிகப்பெரிய நஷ்டவாளியாக மாறிடுறார். இவர் தன்னுடைய காலுக்கு தானாக கோடரியால் குத்தி கொண்டவரை போல எது செய்ய வேண்டுமோ, எது நோக்கமாக கொடுக்கப்பட்டதோ அதை மறந்துட்டு எதை செய்யக்கூடாதோ அதில் ஈடுபடுத்திட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பாதுகாப்பானாக. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எனவே இந்த துன்யாவை நோக்கமாக ஆக்குறது இல்லாமல் எங்களோட முழு முயற்சியும் ஆஹிராவாக இருக்க வேணும். ஒரு ஹதீஸில் சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்தில் பாக்கியங்கள் கொடுக்கப்பட்ட மிக இன்பமான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனிதனை நாளைய கியாமத்தில் கொண்டு வரப்படுவான். அந்த மனிதன் பாக்கியங்களால் நனைந்தவர், பாக்கியங்கள் அவருக்கு அதிகமாக கிடைச்சவர், ஆனால் அவர் நரகவாசியாக மாறிட்டார். அந்த மனிதனை கொண்டு வந்து நரகத்தில் ஒரு முக்கி எடுத்துட்டு ஆளை கேட்கப்படும். அவர்கிட்ட உலகத்தில் ஏதாவது நலவுகளை கண்டியா, உன்னோட வாழ்க்கையில் ஏதாவது நலவுகள் வந்ததா என்று கேட்குற நேரம் அந்த உலகத்தில் பாக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்தவர், உலகத்தில் மிகப்பெரிய இன்பமான வாழ்க்கையை வாழ்ந்தவர் சொல்லுவார், யா அல்லாஹ், என் வாழ்க்கையில் நான் நலவுகளை காணவே இல்லை, எனக்கு நலவுகள் வந்ததே இல்லை என்பதாக சொல்லுவார். இன்னும் ஒரு மனிதர் கொண்டு வரப்படுவார். அவர் உலகத்தில் தீனோட வாழ்ந்தவர், அதிகமான கஷ்டங்களை பட்டவர், பல சிரமங்களுக்குள்ளானவர். இந்த மனிதனை கொண்டு வந்து சுவர்க்கத்தில் ஒரு மூழ்கி எடுத்த பின்னால் அவர்கிட்ட கேட்கப்படும், உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்ததா, ஏதாவது நலவுகள் உலகத்தில் ஏதாவது கெடுதிகள் உங்களுக்கு வந்ததான்னு கேட்கப்படும். அந்த நேரத்தில் அந்த சொர்க்கவாசி சொர்க்கத்துடைய அந்த இன்பத்தில் ஒரு மூழ்கின பின்னால் அவருடைய வார்த்தைகளை பாருங்கள். அவர் சொல்லுவார், யா அல்லாஹ், எனக்கு எந்த விதமான நலவுகளும் எந்த விதமான கஷ்டங்களும் என் வாழ்க்கையில் வந்ததே இல்லை, நான் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அனுபவிக்கவே இல்லை என்பதாக சொல்லுவார். சகோதரர்களே, பெரியார்களே, எனவே ஆஹிராவுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க வேண்டும். எனவே தான் சொல்லப்படும், எந்த கஷ்டத்துக்கு பின்னால் சொர்க்கமோ அது கஷ்டமே இல்லை, எந்த கஷ்டத்துக்கு பின்னால் சொர்க்கமோ அது கஷ்டமாகவே இல்லை, எந்த இன்பத்துக்கு பின்னால் நரகமோ அது இன்பமாகவே இல்லை, அது இன்பமாகவே இல்லை. अपने मकसद को जब भूल कर जिंदगी गुजारी, आज जहन्नम में वो कोई खुशी और नेमत नहीं है। ये एक मुख्तसर सी जिंदगी, इसको अपने मकसद को जब भूल कर जिंदगी गुजारी तो सारी नेमतें इसके सामने बेकार।
इसलिए हुज़ूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम के पास अब्दुल्लाह इब्न उमर रज़ियल्लाहु ताला अन्हु फरमाते हैं कि 10 आदमी हम आए में, उनमें से भी एक था, एक अंसारी खड़े होकर पूछे, या नबी अल्लाह, मन अक़यसुन्नास व अहज़मुन्नास, सबसे ज्यादा समझदार और सबसे ज्यादा मोहताज आदमी कौन है?